ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தொடர்ந்து வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிகளை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபை இந்நாள் மட்டும் நம்மை அற்புதமாய் நடத்தினது. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிகளை இணைந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, நண்பர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவரால் கூடாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை படைத்த தெய்வம். அந்த தேவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அருமையானவர்களே, நாம் அவரை நம்பி இருக்கிறபடினால, அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால, அவரை விசுவாசிக்கிறபடினாலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அவர் விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல அவர் துதிப்பாடலை பாடும்போது தான் கடைசியா சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஞானவர்களே, அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. என்ன உங்க சரீரத்துல, ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன பலவீனங்கள் இருந்தாலும், வியாதி இருந்தாலும் சரி, ஒருவேளை மருத்துவங்களை கைவிடப்பட்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்கள், யாராலும் முடியாது, எந்த மருந்து மாத்திரையாலும் சுகப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து வல்லமையினாலும் வார்த்தையினாலும் சுகப்படுத்த முடியும். ஏனென்றால் தெய்வீக சுகம் கல்வாரி சிலுவையில நமக்காக தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்துல மிக முக்கியமானது ஒன்று தெய்வீக சுகம். அது எங்கே இருக்குது என்று சொன்னால் கல்வாரி சிலுவையில அவருடைய தழும்புகளினாலே தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 38 வருஷமா வியாதி படுக்கையில ஒருத்தர் படுத்து கொண்டிருக்கிறான். என்றைக்காவது நான் சுகமாக வேண்டும், நான் வீட்டுக்கு போகும் பொழுது சுகத்தோடு போக வேண்டும் என்று சொல்லி 38 வருஷம் வியாதி கொண்ட ஒருத்தன் பெதஸ்தா குளத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த குளத்தின் அருகே காத்து கொண்டிருக்கிறான். அந்த குளத்துக்கு என்ன ஒரு மகிமை என்று சொன்னால், தேவதூதர்கள் எப்போது ஒரு சமயம் அந்த குளத்தை கலக்குவார்கள். அப்பொழுது கலக்கும் போது யார் முந்தி அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் என்ன வியாதியாக இருந்தாலும் சுகமாவார்கள், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாவார்கள் என்று சொல்லி தேவன் அந்த குளத்துக்கு ஒரு மகிமை வைத்திருந்தார். ஆனால் இவன் 38 வருஷம் வியாதியா இருந்தபடினாலே இவனால் அந்த குளத்துல முந்தி போய் இறங்க முடியல. இவனை காட்டிலும் இந்த 38 வருஷமா வியாதியா இருந்தானே அந்த சகோதரனை காட்டிலும் நல்லா இருக்கிற போய் இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். என்னைக்காவது ஒரு நாள் நான் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அந்த குளத்தின் அருகே காத்து கொண்டிருந்த அந்த சகோதரனை தேடி ஏசப்பா வருகிறான். உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி வெகுகால வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை தேடி இயேசுவே போகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கூட இன்றைக்கு இந்த பலவீனம் நீங்க 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம், தீராத வியாதியோட நீ சரீரத்துல போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. விசுவாசத்தோடு நீ கேட்பாய் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையில உன் சரீரத்திற்கு வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தால மறைய போகிறது. நீ விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் வல்லமை குறைந்து போகாதது. அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில விசுவாசத்தோடு கேளுங்கள். கடைசி ஜெப வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அருமையானவர்களே, நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று கேட்டவுடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. நான் போய் இறங்குவதற்கு முன்பாக முந்தி வேற யாராவது இறங்கி சுகத்தை பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அருமையானவர்களே, 38 வருஷம், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவன் வியாதி படுக்கையில் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து 38 வருஷமா ஒரு நம்பிக்கையோடு என்றைக்கா இருந்தால் ஒரு நாள் நான் சுகமாவன் தான் நான் வீட்டுக்கு செல்வேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அந்த பெதஸ்தா குளத்திலே காத்திருந்த அவனை தேடி இயேசு சென்று உடனே நீ எழுப்பி நட என்று சொன்னார். இதுக்கப்புறம் வியாதி படுக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே,
ஆண்டவரே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இன்றைக்கு இந்த வியாதியோடு நான் இருக்க மாட்டேன், இந்த பலவீனத்தோடு இருக்க மாட்டேன், ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்க போகிறார், ஏசப்பா என்னை வாழ வைக்கிற தெய்வம். வேதத்திலே நான் எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், இன்றைக்கும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரே, அந்த தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், நான் சுகமாக போகிறேன் என்று சொல்லி நீங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். எத்தனை வருஷம் காத்திருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் என் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்வார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை வாழ வைக்கிற தெய்வம் என்று சொல்லி நீ நம்பிக்கொண்டு இருக்கிற பத்தியா, இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்கு தான் வருகிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை. 38 வருஷமா வியாதி படுக்கையில என்னைக்கா இருந்தாலும் சுகமாக என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்த அவனை தேடி இயேசு சென்று எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே, அந்த தேவன் இன்றைக்கு வார்த்தை மூலமா ஆவியான இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வியாதி மறைய போகிறது, இன்றைக்கு உன் பலவீனங்கள் நீங்க போகிறது, இன்றைக்கு உன் கட்டுகள் உடைய போகிறது. என்ன கிரியைகளா இருந்தாலும் சரி, நீ சந்தித்த சவால்கள் தான், நீ சந்தித்துக் கொண்டிருந்த சவால்ல தரைமட்டமாக போகிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தருடைய வல்லமை குறைந்து போகாது, அவர் வல்லமை மாறாதது. அவர் சொன்ன உடனே அவன் சுகமாகிறான். அல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. 38 வருஷமா படுக்கையில கிடந்த அவனை கண்டு சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறா என்று கேட்ட உடனே அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை சொன்ன உடனே ஆண்டு சொன்ன எழுந்து நட என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்துவிட்டான். இனி இந்த செய்தியை கேட்டு, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டுவிட்டு நீ பலவீனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது இந்த சரீரத்துல எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ நீங்க ஏசப்பாவை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே பட்ட காயங்கள் நீங்களும் நானும் அவரை நம்புகிற ஒவ்வொருவரும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் காயப்பட்டிருக்கிறார். அவர் காயப்பட்டது எதற்காக? நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்காய் சிலுவையிலே காயப்பட்டார். அவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நீ கேட்கும் பொழுது உன் சரீரத்தில் பலவீனங்கள் மறைகிறது, வியாதியின் கொடூரங்கள் அழிக்கப்படுகிறது, வியாதியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வியாதியின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிகாரியாகிய கர்த்தர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் சர்வலோகம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே காயப்பட்ட அந்த கரம், காயப்பட்ட அந்த தழும்பிலிருந்து வல்லமை புறப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நல்ல பரிகாரியே, இந்த வேலையில வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே போராட்டத்தோடு சரீரத்தில் பல தரப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வேதனையோடு கூட வெளியே சொல்ல முடியாத ஆண்டவரே வேதனையோடு சந்தித்துக் கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனுக்காக மகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். தாய்க்காக சகோதரிக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். சகோதரருக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தால் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால ஒவ்வொருவரையும் தொட்டு இன்றைக்கு விடுவிப்பீராக. அது எத்தனை வருஷம் வியாதியா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், இல்ல 2 வருஷமா இருக்கலாம், எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி இயேசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆண்டவரே அற்புதம் நடப்பதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ மகிமை இப்பொழுது எங்களோடு கூட ஆண்டவரே இந்த வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த மகன் மீது மகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். கட்டுகள் உடையட்டும், வியாதிகள் சுகமடையட்டும் அப்பா. வேதனை நீங்க சுகமாயிருக்கு. அற்புத சாட்சி எழுப்புவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் இயேசுவின் தழுவினாலே சுகமானீர்கள் அறிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.